தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் வேதாரண்யத்திற்கு மிக அருகில் டிட்வா புயல் உள்ளதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா அறிவிப்பு. சென்னைக்கு தென்கிழக்கே 350 கிலோமீட்டர் வேகத்தில் மையம் கொண்டிருப்பதாக அறிவிப்பு. தற்போது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட இலங்கை பகுதிகளில் வேதாரண்யத்திலிருந்து தென்கிழக்கே 110 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலிலிருந்து தென்கிழக்கே 150 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 250 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து தெற்கே 350 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. நாளை மாலை 5 மணி முதல் டிட்வா புயல் வலுவிழக்க வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். புயல் கரையை தொடுவதற்கு வாய்ப்பில்லை என்றும் அமுதா பேட்டி. கரையை தொடும் வாய்ப்பு இல்லை. கடலோர பகுதிகளிலே அதன் மையப்பகுதி நிலவுவதற்கான வாய்ப்பு உண்டு. மற்ற நகர்வு நாளை மாலையிலிருந்து அது வீக்கன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சென்னையில் தரைக்காற்று 40 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். காரைக்காலில் தரைக்காற்று 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசி வருவதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா பேட்டி. பலத்த தரைக்காற்று மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் வாய்ப்பு உண்டு. நாளை 30ஆம் தேதி வட தமிழக கடலோர மாவட்டங்களுக்கு மற்றும் புதுவையில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 80 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு தரைக்காற்று 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாகை, காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் 5ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற அறிவுறுத்தல். பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்களில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற வலியுறுத்தல். எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம் மற்றும் காரைக்காலிலே டேஞ்சர் சிக்னல் 5ஆம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றுவதற்கான எச்சரிக்கை அறிவிப்பு தரப்பட்டுள்ளது. மற்ற துறைமுகங்களான தூத்துக்குடி, பாம்பன், கடலூர், புதுச்சேரி, சென்னையிலே லோக்கல் வார்னிங் 4ஆம் எச்சரிக்கை கூண்டு ஏற்றுவதற்காக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழை குறையும் என்று வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா தகவல். திருவள்ளூரில் மட்டும் 1ஆம் தேதி ரெட் அலர்ட். சென்னையில் இரவு முதல் விட்டு கனமழை பெய்யும் என்றும் அறிவிப்பு. படிப்படியாக மழை குறைந்துவிடும். அதனால் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மட்டும் கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. ஏனைய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு இருக்கிறது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். புதுச்சேரி, காரைக்கால் மாவட்டங்களிலும் ரெட் அலர்ட் விடுத்துள்ள வானிலை ஆய்வு மையம். திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு நாளை அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து கூடுதலாக 800 கன அடி நீர் திறப்பு. வினாடிக்கு 2000 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க எச்சரிக்கை.
கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புழல் ஏரியில் இருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு 1500 கனஅடியாக அதிகரிப்பு. கால்வாய் ஓரங்களில் வசிப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். டிட்வா புயல் காரணமாக தஞ்சையில் பெய்து வரும் கனமழை. சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி ஏரி போல காட்சியளிப்பதால் விவசாயிகள் கவலை. டிட்வா புயலால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடர் கனமழை. சுமார் 80,000 ஏக்கரில் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கியது. டிட்வா புயல் எதிரொலியாக வேதாரண்யம் பகுதியில் நீடிக்கும் கனமழையால் 5,000 ஏக்கர் சம்பா சாகுபடி நீரில் மூழ்கி பாதிப்பு. கடன் வாங்கி சாகுபடி செய்த விவசாயிகள் செய்வதறியாது பரிதவிப்பு. நாகை மாவட்டத்தில் காற்றின் வேகம் தாங்காமல் மின்கம்பம் சாய்ந்து விழுந்ததில் படகு சேதம். ஃபைபர் படகின் என்ஜின் உடைந்து சேதமான நிலையில் மின்கம்பம் விழும் காட்சி இணையத்தில் வைரல். டிட்வா புயல் எதிரொலியாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். மறைமலை நகர் முதல் கூடுவாஞ்சேரி வரை சுமார் 7 கிலோமீட்டர் வரை கடும் போக்குவரத்து நெரிசல். டிட்வா புயல் காரணமாக விமானங்களின் பயண கட்டணம் ராக்கெட் வேகத்தில் உயர்வு. மதுரை, திருச்சி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு 3,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை கட்டணம் உயர்வு. வடகிழக்கு பருவமழை மற்றும் டிட்வா புயலை எதிர்கொள்ள தமிழ்நாடு மின்சார வாரியம் தயார் நிலை. மின்தடை குறித்த புகார்களுக்கு உடனடியாக 24 மணி நேரமும் செயல்படும் சேவை மையம் தொடங்கப்பட்டிருப்பதாக மின் வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் தகவல். டிட்வா புயல் முன்னெச்சரிக்கையாக தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்பு குழு வீரர்கள் சென்னை வருகை. மராட்டிய மாநிலம் புனேவில் இருந்து 150 வீரர்கள் கொண்ட 5 குழுக்கள் விழுப்புரத்திற்கு அனுப்பி வைப்பு. வங்கக்கடலில் நிலவி வரும் டிட்வா புயல் காரணமாக தூத்துக்குடி மாநகராட்சியில் தயார் நிலையில் 100 ஊழியர்கள். தூத்துக்குடி மாநகரின் 60 வார்டுகளில் தாழ்வான பகுதிகளான 16, 17வது வார்டுகளில் மழைநீர் அகற்றும் பணிகள் தீவிரம். வங்கக்கடலில் உருவான புயல் சின்னம் காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட். சாலையில் நீர் தேங்காமல் இருக்க நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள் மும்முரம். டிட்வா புயல் எச்சரிக்கையை அடுத்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவசர கால கட்டுப்பாட்டு அறை திறப்பு. டிட்வா புயலால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. டிட்வா புயல் காரணமாக தரங்கம்பாடி கடற்கரையில் 8 அடிக்கு மேல் எழும்பி ஆக்ரோஷம் காட்டி ஆர்ப்பரிக்கும் கடல் அலைகள். செய்யூர் கடலோர பகுதிகளில் கடல் சீற்றம் அதிகம் உள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு செல்லாத சூழல். டிட்வா புயல் காரணமாக காரைக்காலில் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் மீட்பு பணிக்காக 30 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு படையினர் வருகை. காரைக்கால் மாவட்டத்தில் சூறாவளி காற்று, கடல் சீற்றம் மற்றும் தொடர் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தூத்துக்குடி மாநகர பகுதியில் தொடர்ந்து 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை.
கேடிசி நகர் ஹவுசிங் போர்டு காலனி பகுதியில் குடியிருப்புகளை மழைநீருடன் கழிவுநீரும் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் பாதிப்பு. உடுமலை அருகே உள்ள திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு. குளிக்க தடை விதிக்கப்பட்டதால் பஞ்சலிங்க அருவிக்கு நீராட வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பினர்.